கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆச்சரியமானவைகள், அதிசயமானவைகள். நீங்களும் நானும் அவைகளை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு முன்வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். அதுதான் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை கொடுத்திருந்தார். அப்படியே அவர்கள் சுதந்திரித்தார்கள். இன்றைக்கும் கானான் என்பது எதற்கு நிழலாட்டமாயிருக்கிறது என்றால், நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டிய வாக்குத்தத்தங்களுக்கு நிழலாட்டமாயிருக்கிறது. நமக்கென்று அவர் மகிமையான வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு சில நெறிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கென்று ஒரு சில வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதன் வழியாக கடந்து வந்துதான் இந்த காரியத்தை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு சில திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அதற்கென்று கர்த்தர் ஒரு சில நெறிமுறைகளை வகுத்து வைத்திருந்தார். அதன்படி ஜனங்கள் செய்த பொழுது அவர்கள் கானானை சுதந்திரித்துக் கொண்டார்கள். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டும் என்றாலும், உங்களுக்கென்றும் எனக்கென்றும் கர்த்தர் வைத்திருக்கிற வழிமுறைகள், அவைகளின் வழியாய் நாம் கடந்து போய்தான் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதைதான் இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க இருக்கிறோம். வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற காரியங்களை போய் நாம் அடைய வேண்டும் என்றால், இது வாக்குத்தத்தத்தை மாத்திரம் குறிக்கிற காரியம் அல்ல. கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லி சித்தமாயிருக்கிற காரியங்களை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்றால் இதன்படிதான் நாம் செய்ய வேண்டும். இப்படி செய்தால்தான் அந்த காரியங்களை கர்த்தருக்கென்று நாம் சாதிக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு சில நெறிமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறார். அவைகளை தான் இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அது என்ன? அன்றைக்கு கானானை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கடினமான ஒரு பாதையின் வழியாய் கடந்து போக வேண்டியது அவசியமாய் இருந்தது. அதை ஊடுருவ கடந்து போன பின்புதான் அவர்களுக்கு கானான் கையகப்படுத்தப்பட்டது. இன்றைக்கும் கர்த்தர் இப்படிதான் உங்களுக்கென்றும் எனக்கென்றும் வைத்திருக்கிற அவருடைய அனாதி திட்டங்கள், தீர்மானங்கள், உன்னத நோக்கங்கள், உங்களுக்கென்றும் எனக்கென்றும் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், இவைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இப்படி நீ நடந்து வந்தால்தான் இது உனக்கு கிடைக்கும். இப்படி நீ நடந்து வருவாய் என்றால் தான் நான் உனக்கு இதை சுதந்திரமாய் தருவேன். இப்படி நீ கடந்து வருவாய் என்றால் தான் இது உனக்கு கையளிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு சில வரைமுறைகளை வைத்திருக்கிறார். அதில் முதல் காரியம் என்ன? நீங்களும் நானும் வனாந்தரத்தை ஊடுருவ கடந்து போக வேண்டும். வனாந்தரத்தை ஊடுருவ கடந்து போதல் என்பது அவசியம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து ஒரு வனாந்தர பாதையின் வழியாய் கடந்து வந்து அதன் பின்பாக கானானை போய் சென்றடைந்தார்கள். இப்படிதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வனாந்தர பாதையை வைத்திருக்கிறார். வாசியுங்கள், யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் அந்த வார்த்தையை கவனியுங்கள். சிவந்த சமுத்திரத்திலிருந்து புறப்பட்டு வந்து அவர்கள் நேரடியாய் எந்த இடத்திற்கு நடத்தப்படுகிறார்கள்? சூர் வனாந்திரத்திற்கு. இந்த வனாந்திர வழியாய் கடந்து போய்தான் கானானை சுதந்திரிக்க வேண்டும். அவர்கள் கடந்தது ஒரே ஒரு வனாந்திரம் அல்ல, அநேக வனாந்திரங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்தார்கள். இப்படிதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்று ஒரு பாதையை வகுத்து வைத்திருக்கிறார். இதன் வழியாய் நீ கடந்து வருவாய் என்றால் சுதந்திரித்துக் கொள்வாய். இதன் வழியாய் நீ நடந்து வருவாய் என்றால் என்னுடைய காரியங்களை நீ கையகப்படுத்திக் கொள்வாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வனாந்தரத்தை தாண்டி செல்ல முடியாது, அல்லது இதன் வழியா என்னால் நடந்து வர முடியாது, நான் வேறு பக்கமாய் போகிறேன் என்று சொல்லி தேவஜனங்கள் தன்னிச்சையாய் செயல்படுவார்கள் என்றால் அவர்கள் கானானை சுதந்திரிக்க முடியாது. இப்படிதான் கர்த்தர் உங்களுக்கென்றும் எனக்கென்றும் ஒரு வனாந்தர பாதையை வைத்திருக்கிறார்.
வனாந்தர பாதை என்று சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு வருகிற காரியம் என்ன? தண்ணீர் இல்லாத ஒரே வறட்சி, எங்கு பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, போராட்டம். இதுதான் வனாந்தர வாழ்க்கை என்று சொல்லி நாம் பல சமயத்தில் நினைக்கிறோம். மெய்யாகவே அது ஒரு வனாந்தர வாழ்க்கை தான். நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட போராடுகிற காரியங்கள், பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் ஏற்படுகிற குறைவுகள், குடும்பத்தில் ஏற்படுகிற சண்டை சச்சரவுகள், சமாதான குலைச்சல்கள், நெருக்கங்கள், இவைகள் அத்தனையும் ஒரு வனாந்தர வாழ்க்கை தான். ஆனால் இதன் வழியாய் நாம் கடந்து போகும்பொழுதுதான் நாம் கானானை சுதந்திரிக்க முடியும். கானான் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் எது? அவர் தன்னுடைய பரம சிந்தையில் உங்களுக்கென்றும் எனக்கென்றும் வைத்திருக்கிற காரியங்கள். அது வாக்குத்தத்தங்களை குறிக்கிறது, கர்த்தருடைய அனாதி திட்டங்களை குறிக்கிறது, கர்த்தருடைய அனாதி தீர்மானங்களை குறிக்கிறது. உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி துடித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை குறிக்கிறது. இந்த வனாந்தரத்தின் வழியாய் ஜனங்கள் நடந்து போனது போல நீங்களும் நானும் இந்த வனாந்தரத்தை ஊடுருவ கடக்க வேண்டும். ஏன் கர்த்தர் இவ்வளவு ஒரு கடினமான பாதையின் வழியாய் தன்னுடைய ஜனங்களை நடத்தி கொண்டு சென்று அதன் பின்பாக பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை ஏன் கையகப்படுத்தினார்? வேறு ஏதாவது ஒரு முறையை கையாண்டு இருக்கலாமே. வேறு நல்ல முறையில் ஜனங்களை நடத்தி கொண்டு போய் நேரடியாய் அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரத்துக் கொண்டிருக்கலாமே என்றெல்லாம் நாம் யோசிக்கலாம். கர்த்தர் எனக்காக எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார், அதை பெற்றுக்கொள்வதற்கு ஏன் இவ்வளவு கடினமான ஒரு பாதையை என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்றெல்லாம் நாம் பல சமயத்தில் கேள்விகளை எழுப்பலாம். ஆனால் பாருங்கள், இந்த வனாந்தரத்தை ஊடுருவ நாம் கடந்து போகும்பொழுதுதான் நமக்குள் கர்த்தர் மகிமையான மாற்றங்களை கொண்டு வருகிறார். இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கென்று நீங்களும் நானும் எந்தவித தகுதியையும் பெற்றவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களுக்கென்றும் எனக்கென்றும் செய்ய நினைக்கிற காரியங்கள் அல்லது நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்களுக்கு நாம் சற்றாகிலும் தகுதியுள்ளவர்கள் அல்ல. ஆனால் இந்த வனாந்தர பாதையின் வழியாக நாம் நடந்து போகும் பொழுது நம்மை அறியாமல் நமக்குள் மகிமையான மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வர ஆரம்பிக்கிறார். அந்த மாற்றங்கள் நமக்குள் எதை கொண்டு வருகிறது? வாக்குத்தத்தத்தை போய் அடையத்தக்க தகுதியை நமக்குள் கர்த்தர் கொண்டு வரத்தக்க கிரியைகளை நமக்குள் செய்ய ஆரம்பிக்கிறது. அதை நாம் தவிர்த்து விட்டு வேறு பாதையின் வழியாக நாம் போக ஆரம்பிப்போம் என்றால் வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு எந்தவித தகுதியும் நமக்கு இல்லாமல் போய்விடும். உங்களுக்கென்றும் எனக்கென்றும் நியமித்திருக்கிற ஒரு பாதை இருக்கிறது. அதை ஊடுருவ நாம் கடந்து போகும் பொழுது நமக்குள் மகிமையான மாற்றங்கள் ஏற்படுகிறது. இது எதற்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிப்பதற்கு ஒரு வனாந்தர வழியாய் நடந்து போனார்கள். அது எதற்கு நிழலாட்டமாய் இருக்கிறது? வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த வனாந்தர பாதை எதற்கு ஒத்ததாய் காணப்படுகிறது? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஒரு பாரத்தை தன்மேல் சுமந்து கொண்டு, நான் அவனுக்கென்று வைத்திருக்கிற பாரம், அந்த வார்த்தையில் கவனியுங்கள். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, மற்றவருடைய சிலுவையை அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அப்படி என்றால் கர்த்தர் உங்களுக்கென்றும் எனக்கென்றும் நியமித்து வைத்திருக்கிற ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அது நம்முடைய பார்வைக்கு சுமை போலத்தான் காணப்படும். மெய்யாகவே அது சுமையாகத்தான் இருக்கும். ஆனால் அவைகளை நாம் சுமந்து கொண்டு போகும்பொழுதுதான் நம்மையும் அறியாமல் ஒரு மகிமையான மாற்றம் நமக்குள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தை ஊடுருவ கடந்து போன பொழுது அவர்களுக்குள் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நமக்குள் மகிமையான ஒரு மாற்றம் ஏற்படும். சற்று கவனித்து பாருங்கள். ஒரு வனாந்தரத்தின் வழியாய் தேவ ஜனங்கள் நடந்து போன பொழுதே ஒரு மகிமையான மாற்றம் இருக்கும் என்றால், இயேசு கிறிஸ்துவை எனக்கென்று நியமிக்கப்பட்ட சிலுவையை நான் சுமந்து கொண்டு நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிப்போம் என்றால், சாதாரண ஒரு வனாந்தரத்தின் வழியாய் அந்த மனிதர்கள் ஊடுருவ கடந்து வந்த பொழுது ஒரு சில மாற்றங்கள்.
இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரும் பொழுது, நமக்கென்று அவர் நியமித்த காரியங்களை சுமந்து கொண்டு நாம் வரும் பொழுது, அது நமக்குள் எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அது எப்படிப்பட்ட மாற்றங்களை நமக்குள் கொண்டு வரும் பாருங்கள். இன்றைக்கு பல சமயத்தில் நாம் நினைக்கிறோம், என் மீது ஒரு பாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், என் மீது கர்த்தர் ஒரு சுமையை வைத்து அழுத்தி கொண்டிருக்கிறார், இது ஏன் கர்த்தர் இப்படி எனக்கு செய்ய வேண்டும், எனக்கென்று அவர் வைத்திருக்கிற காரியங்களை நேரடியாய் அவர் எனக்கு தந்துவிடக் கூடாதா என்றெல்லாம் பல சமயத்தில் நம் கேள்விகளை கேட்கிறோம். இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என அருமையான ஒரு தேசம், அதை பெற்றுக்கொள்வதற்கு இவ்வளவு ஒரு கடினமான பாதையின் வழியா நான் போக வேண்டுமா என்று சொல்லி பல சமயத்தில் நாம் யோசிக்கலாம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிப்பதற்காகத்தான் அதன் வழியாய் கடந்து போனார்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உலகமும் அதன் வேஷமும் கடந்து போகிறது, இந்த வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அத்தனையும் அழிந்து போகக்கூடிய காரியங்கள். அழிந்து போகிற கிரீடத்திற்காகவே அவர்கள் வனாந்தரத்தை ஊடுருவ கடந்து போவார்கள் என்றால், நீங்களும் நானும் அழியாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறவர்கள். அப்படி என்றால் உங்களுக்கென்றும் எனக்கென்றும் கர்த்தர் ஒரு விசேஷித்த பாதையை வைத்திருக்கிறார். காரணம் என்ன? நீங்களும் நானும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிப்பதற்காக கடந்து போகவில்லை, வாக்குத்தத்தங்களை மாத்திரம் சுதந்திரிப்பதற்காக கடந்து போகவில்லை. வேத வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்களும் நானும் யாரை பெற்றுக்கொள்வதற்காக கடந்து போகிறோம் என்ற ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசியுங்கள். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும். அந்த வார்த்தையை பாருங்க. நம்ம பல சமயத்துல சொல்லுவோம்ல, அந்த மனுஷனை நீ ஆதாயப்படுத்தினியா சுவிசேஷத்தை சொல்லி அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் அந்த மனுஷனுக்கு சுவிசேஷத்தை சொன்னேன், அவர் ஆதாயப்படுத்தினேன் கிறிஸ்துவில்லை. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, நான் யாரை ஆதாயப்படுத்தணும்? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி. ஆங்கில வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கும், that I may win Christ. நான் யாரை பெற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக நாம் ஒரு பிரயாணத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரித்துக் கொள்வதற்காக ஒரு பிரயாணத்தை செய்தார்கள். நீங்களும் நானும் அழிந்து போகிற ஒரு கிரீடத்திற்காக ஓடவில்லை, இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்களும் நானும் நம்முடைய பிரயாணத்தை தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த பிரயாணம் ஒரு ஆச்சரியமான ஒரு பிரயாணம். ஆனா தோளின் மீது ஒரு பாரம், ஒரு சிலுவை, அது நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போய் கொண்டிருக்கிற எனக்கு ஏன் ஒரு சிலுவை என்று சொல்லி நாம் பல சமயத்தில் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். தனக்கென்று அவனுக்கென்று நான் நியமித்திருக்கிற சிலுவையை அவன் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். எனக்கு இந்த சிலுவை வேணான்னு சொல்லி தள்ளிட்டு நம்ம நடந்து போனோம்னா முடியாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கென்றும் எனக்கென்றும் ஒரு சிலுவையை வைத்திருக்கிறார். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டே, அந்த வார்த்தையை பாருங்க. அப்ப சிலுவை இல்லாம நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் சொன்னானா அவன் இயேசுவை பின்பற்றல. எனக்கு இந்த பாரம் இல்லை, இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு இப்படிப்பட்ட நெருக்கங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் சொல்லுவான் என்றால் அவன் யாரை பின்பற்றவில்லை? இயேசுவை பின்பற்றவில்லை. அப்ப இதன் வழியா நாம் கடந்து போகும் பொழுது எப்படிப்பட்ட மாற்றத்தை கர்த்தர் நமக்குள் உண்டு பண்ணுகிறார்? முதல் காரியத்தை பாருங்கள். கர்த்தரை நாம் இப்படி நம்முடைய பாரத்தோடு கூட பின்பற்றி வரும் பொழுது, நமக்கென்று நியமித்த பாரத்தை வைத்துக் கொண்டு நாம் புறப்பட்டு வரும் பொழுது ஒரு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் நமக்குள் செய்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் வழியாய் நடந்து வந்த பொழுது அவர்களையும் அறியாமல் அவர்களுக்குள் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அந்த ஜனங்கள் ஒத்துழைக்கவில்லை. ஆனால் கர்த்தர் எதிர்பார்த்தது இதுதான், பரம தரிசனத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வனாந்தரத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். இந்த வனாந்தர பாதை நமக்குள் எதை கொண்டு வருகிறது? மேலான தரிசனத்தை கொண்டு வருகிறது. பாருங்கள், கீழாக பார்த்து கொண்டிருந்தவர்கள் எங்கு பார்க்க துவங்க ஆரம்பிக்கிறார்கள்? மேலானதை பார்க்க துவங்குகிறார்கள். உங்களுக்கு தெரியும், வனாந்தரத்தின் வழியாய் நடந்து வந்த பொழுது நடந்த காரியம் என்ன? யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில்
21வது வசனத்தை வாசியுங்க. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த கர்த்தர் அவர்களை பகலில் வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட இரவில் வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அவர்களுக்கு முன் சென்றார். உங்களுக்கு தெரியும், மேக ஸ்தம்பமானாலும் சரி அக்கினி ஸ்தம்பமானாலும் சரி அது எங்க இருக்கும்? உயரத்துல தானே இருக்கும். அப்ப தேவ ஜனம் எங்க பார்க்க துவங்குகிறது? மேல பார்க்க துவங்குது. மேக ஸ்தம்பமானாலும் சரி, அது பகலா இருந்தாலும் சரி, இரவா இருந்தாலும் சரி, தேவ ஜனங்களுடைய பார்வை அத்தனையும் மேலே எழும்ப ஆரம்பிக்கிறது. இந்த வனாந்திரம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கொண்டு வருகிற மகிமையான மாற்றம் என்ன? மேலான தரிசனத்துக்கு நேராக நம்முடைய கண்கள் உயர ஆரம்பிக்கிறது. கீழான காரியங்களை தேடிக்கொண்டிருந்த ஜனங்கள் தங்களையும் அறியாமல் மேக ஸ்தம்பத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். தங்களையும் அறியாமல் அக்கினி ஸ்தம்பத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அது வெறும் மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அல்ல, அதில் இருந்தது யார்? அந்த வசனத்தில் கடைசி பகுதியில் பாருங்கள், அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். கர்த்தரே முன் செல்லுகிறார். மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் ஜனங்களுக்கு முன் செல்லுகிறார். இது என்ன ஆச்சரியம்! மேக ஸ்தம்பம் என்று சொல்லி கீழே பார்த்து கொண்டிருக்கிற மனிதன் கூட உடனே தன்னுடைய தலையை நிமிர்த்தி மேலே பார்க்க ஆரம்பிக்கிறான். தரிசனம் மேலே எழும்ப ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு உங்கள் தோள் மீதும் என்னுடைய தோள் மீதும் இருக்கிற அந்த பார சிலுவையானது நீங்களும் நானும் நினைக்கிறது போல நம்முடைய தரிசனத்தை கீழ் நோக்கி சரிய செய்கிறது அல்ல, நம்மை மேல் நோக்கி பார்க்க செய்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்ற கடவுள். அப்படி என்றால் அந்த சிலுவையை நான் என் தோள் மேல் நான் சுமக்க ஆரம்பிக்கும் பொழுதே என்னை அறியாமல் என் கண்கள் ஆண்டவர் மீது பதிக்கப்பட ஆரம்பிக்கிறது. கீழே பார்த்து கொண்டிருந்த நான், உலகத்தின் காரியங்களை பார்த்து கொண்டிருந்த நான், மண்ணின் காரியங்களை பார்த்து கொண்டிருந்த நான், என்னை அறியாமல் என் கண்கள், என் தரிசனம் உயர எழும்ப ஆரம்பித்து விடுகிறது. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் அப்படியே மேலே எழும்ப ஆரம்பிக்கிறது. மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் என்று சொல்லி அப்படியே அவர்கள் தலைகளை உயர்த்தி மேலே பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வானத்திலிருந்து மன்னா பொழிய ஆரம்பிக்கிறது. உடனே கண்கள் மேலே பார்க்க ஆரம்பிக்கிறது. இது என்ன ஆச்சரியம்! வானத்திலிருந்து பொழியப்படுகிற இந்த காரியம் என்ன? கர்த்தர் அவர்களுக்கு மேலான காரியத்தை அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வனாந்திரத்தின் வழியாக நடத்தி கொண்டு போகிறார். பாருங்க, இன்னைக்கு பல சமயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? பாரத்தை என் மீது கர்த்தர் வைத்து விட்டார், நெருக்கத்தை எனக்கு வைத்து விட்டார், பிரச்சனை போராட்டம் என்று அதிகமாக நான் நெருக்கப்படுகிறேன். இல்லை, தரிசனம் மேல் நோக்கி எழும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் அப்படி அனுமதிக்கிறார். பாருங்க, இன்னும் பாருங்கள், இந்த வனாந்தரத்தில் அவர்கள் நடந்து போகும் பொழுது மேக ஸ்தம்பம், இன்னொன்று என்ன? அக்கினி ஸ்தம்பம். வனாந்தரத்தில் நீங்கள் நடந்து போகும்போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளலாம். பகலில் உஷ்ணமானது கொடுமையாயிருக்கும், இரவில் குளிரானது மிக கொடுமையாயிருக்கும். இதுதான் வனாந்தரத்தின் இயல்பு. வெயிலும் அதிகமாய் வாட்டி வதைக்கும், இரவு வேளையில் குளிரானதும் அதிகமாய் எடுக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள், பகலில் அவர்களுக்கு மேகஸ்தம்பத்தை அனுமதிக்கிறார். அப்படி என்றால் வனாந்தரத்தின் உஷ்ணம் யாரை பாதிக்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் செய்கிறார்? தன்னுடைய ஜனங்களை பாதிக்க கூடாது என்று சொல்கிறார். மேகமூட்டத்தோடு கூட இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குல்ல. இந்த வனாந்திர வழியா நடந்து போகும்போது மேகமூட்டம், அப்படியே ஒரு மேகஸ்தம்பம். அப்போ வனாந்திரத்தின் உஷ்ணம் யாருக்கு தெரியல? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியல. இப்ப இரவு வேளை வருகிறது, மிகுந்த குளிர் எடுக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், ஆனால் எடுக்கவில்லை. காரணம் என்ன? அக்கினி ஸ்தம்பம். அப்படி என்றால் ஒரு வெதுவெதுப்பான ஒரு சூழ்நிலையிலேயே தன்னுடைய ஜனங்கள் என்ன பண்றார்? கர்த்தர் நடத்தி கொண்டு போறார். சீரான ஒரு சீதோஷ்ண நிலையில் தேவ ஜனங்களை நடத்தி கொண்டு போறார். யோசித்து பாருங்க, இந்த கானானை சுதந்திரிப்பதற்கு நான் இந்த வனாந்திர வழியா நான் வரமாட்டேன், வேறு வழியா நான் போறேன்னு சொல்லிட்டு பெலிஸ்தீரின் தேச வழியாய் போவது எனக்கு சுலபம் என்று சொல்லி தேவ ஜனங்கள் அப்படி போவார்கள் என்றால் மேக ஸ்தம்பத்தை பார்க்க முடியாது, அக்கினி ஸ்தம்பத்தை பார்க்க முடியாது. வனாந்திரத்தின் வழியாய் நடந்து போனால்தான் தரிசனம் மேலே எழும்ப ஆரம்பிக்கும். தரிசனம் மேல் நோக்கி எழும்ப ஆரம்பிக்கும். பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் மேலான தரிசனத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட பாதையை நீங்களும் நானும்
ஊடுருவ கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அனுமதிக்கிறார் பாருங்கள். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமத்தின் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஆண்டவர் மீது கண்கள் பதிக்கப்படும் வரையிலும் பிரச்சனை எதுவும் இருக்காது. கண்கள் உயர பார்த்து கொண்டிருக்கிற வரையிலும் பிரச்சனை எதுவும் இருக்காது. தரிசனம் மேலானதை தேடிக்கொண்டிருக்கும் என்றால் பிரச்சனை இருக்காது. கீழான காரியங்களை தேட ஆரம்பித்தாதான் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் அதுதான் நடந்தது. மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் உற்று பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால், கர்த்தர் அவர்களுக்கு என்று கொடுத்த வானத்தின் தானியமாகிய மன்னாவை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு இருக்காது. ஆனால் இந்த ஜனங்கள் செய்த காரியம் என்ன? என்னாகமத்தின் புத்தகத்தில் 21வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன? அப்போ வனாந்தரம் இந்த ஜனங்களுக்கு என்னவாய் தெரிகிறது? பிரேத குழிகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறது. என்றைக்கு கண்கள் மேலிருந்து கீழே இறங்குகிறதோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு இது வனாந்தரம் என்பது தெரிய ஆரம்பிக்கிறது. அது வனாந்தரமாய் மாத்திரம் பார்க்கவில்லை, தங்களுடைய பிரேத குழிகளாய் அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் மேலேயே பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் அது பரம தரிசனமாய் அவர்களுக்கு அமைந்து கொண்டிருக்கும். ஆனால் மேலே பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் கீழே பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதுதான், நான் விட்டு வந்த தேசமாகி எகிப்தில் இருந்தாலே எனக்கு நலமாய் இருக்குமே என்று சொல்லி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பேச ஆரம்பிக்கிறார்கள். தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் உங்கள் தரிசனங்கள் கீழ் நோக்கி சரிந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் தரிசனங்கள் மேல் நோக்கி எழும்பிக் கொண்டே இருக்கும் என்றால் வனாந்தரத்தின் உஷ்ணம் உங்களை பாதிப்பது இல்லை, வனாந்தரத்தின் குளிர் உங்களை வாட்டுவது இல்லை. காரணம் என்ன? மேலான தரிசனம். இன்றைக்கு நம் மீது கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பாரமான சிலுவை நமக்குள் மேலான தரிசனத்தை பார்க்கத்தக்கதான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. நமக்குள் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பாரங்கள் கர்த்தரை உற்று நோக்க நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரத்தில் 37 மற்றும் 38வது வசனத்தை வாசியுங்கள். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. கர்த்தர் சொல்றார், கீழான ஒரு சில காரியத்தை சொல்லுகிறார், மேலான ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தகப்பனையாவது, தாயையாவது, பிள்ளைகளையாவது, மனைவியையாவது, இல்ல கீழான காரியம் இதெல்லாம் நீ பார்த்து கொண்டே இருந்தினா நீ என்ன பண்ண முடியாது? பின்பற்றி வர முடியாது. அந்த 2 வசனத்துல எத்தனை தடவை கர்த்தர் தன்னை குறித்து மாத்திரம் சுட்டி காட்டுகிறார் பாருங்க. என்னிலும், எனக்கு, என்னை, எனக்கு, என் நிமித்தம் என்று சொல்லி எத்தனை தடவை சொல்றார் பாருங்க. மீன் அந்த வசனத்தை வாசிப்போமா? வாசிங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன். பாருங்க, முதல் தடவை என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மீண்டும் சொல்றாரு, எனக்கு, என்னிலும், எனக்கு. அடுத்து மகனையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அந்த 2 வசனத்துல எத்தனை தடவை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார் பாருங்க. சபைக்கு என்னை கவனிக்கணும். என்னை விட அதிகமா எதையாவது நேசிக்கிறியா? என்னை விட அதிகமாக ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறியா? கீழான காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறியா? தகப்பன், தாய், குமாரன், குமாரத்தி, கணவன், மனைவி, சொத்து பத்துகள் என்று சொல்லி கீழான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறியா? மேலானதை பாரு. என்னிலும் எனக்கு பிரியமானது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. அப்ப அவர் மீது கண்கள் பதிக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது தரிசனம் அப்படியே மேலே எழும்ப ஆரம்பிக்குது. தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் கீழானதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது மேலானதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? மேலான கிறிஸ்து இயேசுவின் மீது உங்கள் கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது கீழான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா?
உங்கள் தகப்பன், தாய், பிள்ளைகள், கணவன், மனைவி என்று சொல்லி இவர்களையே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் வனாந்திரத்தின் உஷ்ணத்துக்கு நீங்கள் ஆளாவீர்கள். வனாந்திரத்தின் உஷ்ணம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கர்த்தர் மீது கண்கள் பதியப்படட்டும். அப்ப தாய் தகப்பனை பார்க்க கூடாது, கணவன் மனைவி இவங்க மேல அக்கறை காட்டக்கூடாது, பிள்ளைகளை கண்டுகொள்ளக்கூடாது. அப்படி சொல்ல, கர்த்தரை விட மற்ற எந்த காரியத்தையும் நம்ம அதிகமா நேசிக்க கூடாது. இன்னைக்கு பல பேர் பாருங்க, தங்களை அதிகமா நேசிப்பாங்க, தங்களுக்கு அதிகமான ஒரு என்ன சொல்லுவாங்க, தங்களுடைய சுய சரீரத்தை அதிகமாக நேசிப்பார்கள். அப்ப கர்த்தர் சொல்றார், அதனால்தான் முதல் துவக்கத்திலே சொல்றார், என்னை பின்பற்றி வர இருக்கிறவன் தன்னைத்தானே வெறுத்து, முதல்ல ஒன்னு நீ வெறுத்துக்கோ, ஒன்னு நீ வெறுத்துரு, அடுத்து மற்ற காரியங்களை வெறுக்க ஆரம்பி. அப்ப கண்கள் மேல பதிய ஆரம்பிச்சிடும். தோல் மேல இருக்கிற சுமையா தெரியாது. அது உனக்குள் எதை கொண்டு வர ஆரம்பிக்கும்? மேலான தரிசனத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும். கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள், இந்த ஜனங்களுக்கு இந்த வனாந்திரத்தை அனுமதித்தார். இந்த வனாந்திரத்தின் வழியாக அவர்கள் கடந்து போக 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 இந்த ஜனங்கள் தங்களையும் அறியாமல் அந்த கண்கள் மேலே உயர பார்க்க ஆரம்பிக்கிறது. இதே காரியத்தை தான் கர்த்தர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் செய்ய ஆரம்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வனாந்திர பாதை என்பது நமக்குள் எதை கொண்டு வருகிறது என்றால் விசுவாச வாழ்க்கையை கற்றுத்தர ஆரம்பிக்கிறது. பாருங்கள், இந்த ஜனங்கள் எந்த ஒரு காரியமானாலும் மேலே பார்க்க வேண்டும், எந்த ஒரு காரியமானாலும் உயரத்தில் பார்த்துத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கீழான காரியத்தை தேட முடியாது. கீழானதை தேடினாலும் அவர்களுக்கு கிடைக்காது. வனாந்திரத்தில் உலக பிரகாரமான காரியங்கள் எதுவும் அவர்களுக்கு கிடைக்காது. ஆனால் இந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், அவைகளை நினைத்து ஏங்கினார்கள். கர்த்தர் எதற்காக கர்த்தர் இப்படிப்பட்ட பாதையை நம்மை நடத்தி கொண்டு போகிறார்? விசுவாச வாழ்க்கையை நமக்குள் கற்றுத்தருவதற்காக. எப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை அது? வாசியுங்கள், உபாகமத்தின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. வார்த்தையினால் நீ பிழைப்பா என்ற ரகசியத்தை நீ புரிந்து கொள்ளணும். அதுக்காகத்தான் நான் இந்த வனாந்திரத்தை அனுமதிக்கிறேன். இந்த வனாந்திர வழியா நீ நடந்து போனா தான் உனக்கு ஒரு ரகசியம் தெரியும். அப்பத்தினால் மாத்திரம் எனக்கு பிழைப்பில்லை, வார்த்தையினால் எனக்கு பிழைப்பு என்ற ரகசியத்தை நீ தெரிந்து கொள்வாய். என் வார்த்தை உன்னை பிழைப்பூட்டும். என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் உன்னை நிலைநிறுத்தும். இந்த ரகசியத்தை நீ புரிந்து கொள்ளணும்னா இந்த வனாந்திர வழியா நடந்துதான் வரணும். மேலான தரிசனம் நமக்குள் எதை கொண்டு வருகிறது? விசுவாச வாழ்க்கையை கொண்டு வருகிறது. ஏனென்றால் பல சமயத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், என் கையின் பிரயாசம், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை இருந்திருந்தா நன்றா இருந்திருக்குமே, நான் இவ்வளவு படித்திருந்தா எனக்கு நன்றா இருந்திருக்குமே, அல்லது எனக்கு இது ஒரு சொந்த வீடு இருந்தா எனக்கு நன்றா இருந்திருக்குமே என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்பத்தினால் மாத்திரம் உனக்கு பிழைப்பில்லை. ஒரு ரகசியத்தை புரிந்துக்கோ. என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் என் ஜனங்கள் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ரகசியத்தை கர்த்தர் கற்றுத்தருகிறார். அது எந்த இடத்தில் கற்றுத்தருகிறார்? வனாந்திரத்தில் கற்றுத்தருகிறார். பாருங்க, விசுவாச வாழ்க்கையை நமக்குள்ள கொண்டு வருகிறது. சிலுவை என் தோள் மேல் இருக்கிறது, அது எனக்கு பாரம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அது எனக்குள் செய்கிற ஒரு மகிமையான மாற்றம் என்ன? மேலான தரிசனத்தை எனக்குள் கொண்டு வருவது மாத்திரமல்ல, விசுவாச வாழ்க்கை எனக்குள் கற்றுத்தர ஆரம்பிக்கிறது. என் நெருக்கம், என் பிரச்சனை, என் போராட்டம் என்று சொல்லி நான் நெருக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது என்னை அறியாமல் ஆண்டவர் அண்டையிலே உந்தி தள்ளப்படுகிறேன். நான் விசுவாச வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையை கற்றுத்தரணுன்றதுக்காக தாங்க இப்படிப்பட்ட ஒரு கடினமான பாதையை அனுமதிக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றதில்லை, அதை புரிந்து கொள்றதில்லை. நம்முடைய சிந்தை மறுரூபம் அடையல, நம்ம சிந்தையில இன்னும் மாற்றம் ஏற்படல. நம்ம இன்னும் உஷ்ணம், வேதனை, பிரச்சனை. ஏனென்றால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, இந்த வனாந்திரம் சாதாரண ஒரு பாதை இல்லையா. உபாகமத்தின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில்
15வது வசனத்தை வாசியுங்கள். உன்னுடைய பின்னாட்களில் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் அந்த வசனத்தில் பாருங்கள் எப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். 1 கொள்ளிவாய் சர்ப்பங்கள், 2 தேள்கள், 3 பயங்கரமான ஒரு வனாந்தரம். இந்த 3 காரியத்தை பாருங்க. கடினமான பாதை தான் கர்த்தர் சொல்றாரு. 1 என்னது? கொள்ளிவாய் சர்ப்பங்கள். சாதாரணமாகவே சர்ப்பம் என்றாலே விஷம் நிறைந்தது. அதிலும் இது கொள்ளிவாய் சர்ப்பம் என்று சொன்னால் நெருப்பு வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது, விஷத்தோடு கூட வெளியே வருகிறது. இது எதை காட்டுகிறது? நம்மை தகித்து போடுகிற வார்த்தைகள், நம்மை சுட்டெரிக்கிற வார்த்தைகள், உலக மனுஷர்கள் நம்மிடத்தில் பேசுகிற கடினமான வார்த்தைகள், உற்றார் உறவினர்கள் நெருங்கினவர்கள் நம்மிடத்தில் பேசுகிற கடினமான வார்த்தைகள், விஷம் நிறைந்த வார்த்தைகள், கொள்ளிவாய் சர்ப்பத்துக்கு ஒத்த ஒரு விஷம் நிறைந்த ஒரு வார்த்தைகள், அது நம்மை பாதிக்க ஆரம்பிக்கிறது. அதுதான் கர்த்தர் சொல்றாரு. விஷம், அக்கினி, இதெல்லாம் நமக்குள்ள காயத்தை ஏற்படுத்துது. அடுத்து பாருங்க, தேள்கள். தேள் கொட்டினது என்றால் அந்த இடம் மறுத்து போகும், எந்தவித சொரணையும் அந்த இடத்துல இருக்காது. அதுக்கப்புறம் அந்த விஷயம் குறையதான் அதற்கு பின்பாக அந்த இடத்தில் உணர்வு என்பது நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி என்றால் ஒரு சில காரியங்கள் ஆவிக்குரிய பாதையில் நாம் நடந்து போகும் பொழுது, இந்த விசுவாச பாதையில் நடந்து போகும் பொழுது ஒரு சில காரியங்கள் நம்மை தாக்க ஆரம்பிக்கிறது. அந்த காரியங்கள் நம்மை தாக்க ஆரம்பித்தவுடன் உணர்வு என்பது தேவ ஜனங்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. தேள்கள் உணர்வற்ற காரியங்களை நமக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிற காரியங்கள். ஒரு சில பேருக்கு உணர்வு என்பதே வராது. பாருங்கள், எவ்வளவோ கர்த்தர் உணர்த்த விரும்புவார், எத்தனையோ காரியங்களை சொல்லி அவர்களை உணர்த்த பார்ப்பார், ஆனால் உணரவே மாட்டாங்க. இருதயம் கடினப்பட்டு காணப்படும். அது மாத்திரமல்ல, பயங்கரமான வனாந்திரம். இந்த பயங்கரமான வனாந்திரம் என்ன செய்யும்? மேக ஸ்தம்பத்தை மறக்கடித்து விடும், அக்கினி ஸ்தம்பத்தை மறக்கடித்து விடும், உஷ்ணத்தை மாத்திரம்தான் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தும். இப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் தேவஜனங்களை சுற்றி வட்டமிட்டு சுற்றி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் வழியா கர்த்தர் நடத்தி கொண்டு வரார் தன்னுடைய ஜனங்களை. எதற்காக? விசுவாச வாழ்க்கையை கற்றுக்கொள். கொள்ளிவாய் சர்ப்பம் இருக்கும், தேள் இருக்கும், பயங்கரமான பாதை தான். ஆனா இதன் மத்தியில என் வார்த்தை உன்னை பிழைப்பூட்டும், என் வார்த்தை உன்னை நிலைநிறுத்தும். கொள்ளிவாய் சர்ப்பத்தின் மத்தியில், தேள்களின் மத்தியில், பயங்கரமான இந்த வனாந்தரத்தின் மத்தியில் என் வார்த்தை உனக்கு போதுமானது என்ற ரகசியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுத் தருவதற்காகத்தான் இந்த வழியா நடத்தி கொண்டு வரார். பாருங்க, நம்ம பல சமயத்தில் என்ன நினைக்கிறோம்? இந்த பாரம் மாத்திரம் இல்லாம இருந்தா, இந்த ஒரு பிரச்சனை மாத்திரம் இல்லாம இருந்திருந்தா எவ்வளவு நிம்மதியா நான் இருந்திருப்பேன் தெரியுமா? நம்ம சொல்றோமா இல்லையா? பல சமயத்துல சொல்றோம்ல, இந்த ஒரே ஒரு பிரச்சனை மாத்திரம் எனக்கு இல்லைனா நான் எவ்வளவு நல்லா இருந்திருப்பேன் ஐயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் அந்த ஒரு பிரச்சனையை எடுத்துன்னு வந்து அப்படி மேல வச்சாரே, தரிசனம் மேல் நோக்கி எழுமணுன்றதுக்காகத்தான், விசுவாச வாழ்க்கையை கற்றுக்கொள்ளணுன்றதுக்காகத்தான், நாம தான் ரகசியத்தை புரிந்து கொள்ள. இன்றைக்கு பல சமயத்துல நம் தோள் மேல் இருக்கிற சிலுவை, எதற்காக கர்த்தர் வைத்திருக்கிற சிலுவை, அது நமக்கு தெரியல. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு விடை கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய தோள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற சுமையானது எதற்காக? மேலான தரிசனத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்காக, நீங்களும் நானும் விசுவாச வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். பாருங்க, மேலான தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுமதிக்கிறார். பாருங்க, உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சிலுவை
நமக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வரும் தெரியுங்களா? இந்த வனாந்திர பாதை உங்களுக்குள்ள எனக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் தெரியுங்களா? சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். சிந்தையை மாற்றுகிறது. நம்ம மறுரூபத்துக்கு நேரம் ஆண்டவர் நடத்துவதற்காகத்தான், மேலான தரிசனத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பாதையை நமக்கு அனுமதிக்கிறார். பாருங்க, ஏன் கர்த்தர் நம்ம மீது ஒரு சுமையை வைக்கிறார் எப்பொழுதுமே? ஏன்னா நீங்களும் நானும் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுக்கு கூட பாருங்க, நடைமுறை வாழ்க்கையில கூட பாருங்களேன், ஒரு முக்கியமான ஒரு காகிதம் நம்ம என்ன செய்வோம்? அதை எடுத்து அதன் மீது ஒரு சுமையை வைப்போம். ஏன்? பறந்து போயிடக்கூடாது. தேவையில்லாத ஒரு காகிதம் என்றால் என்ன பண்ணுவோம்? கசக்கி அப்படி தூக்கி எரிஞ்சிடுவோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மீது என் மீது ஒரு பாரத்தை வைத்திருக்கிறார்னா, ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்க கர்த்தருக்கு ரொம்ப முக்கியமானவங்க, கர்த்தருக்கு நீங்க ரொம்ப விசேஷமானவங்க. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ற? உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு உன் தோல் மேல வைத்துக்கோ. ஏன்னா நீ எனக்கு ரொம்ப முக்கியம், நீ என்ன பின்பற்றி வருகிறவன். இன்னைக்கு சுமை இல்லாம ஒரு மனுஷன் நடந்து வரானா, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, அவன் யாரை பின்பற்றல? இயேசுவை பின்பற்றவில்லை. அவனுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற சுமையை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால தான் கர்த்தர் சொல்லித்தரார், உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்றார். அப்ப இந்த வனாந்தர பாதை எனக்குள் மேலான தரிசனத்தை கொண்டு வருகிறது, விசுவாச வாழ்க்கை எனக்கு கற்றுத்தருகிறது. அது மாத்திரமல்ல, விசுவாச வார்த்தை மாத்திரமல்ல, இந்த இடத்தில் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. இந்த வனாந்தர பாதையில் நம்ம பல சமயத்தில் என்ன நினைக்கிறோம்? எனக்குள்ள அது பாதிப்பு ஏற்படுத்துது, சோர்வு ஏற்படுத்துது, சங்கடத்தை ஏற்படுத்துது, என் சரீரம் தளர்ந்து போதும் நம்ம நினைக்கிறோம். ஆனா உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுங்களா? இந்த வனாந்தர பாதையின் வழியா நம்ம நடந்து போகும்பொழுது நீங்களும் நானும் நினைக்கிறது போல சோர்வோ அல்லது தளர்ச்சியோ நமக்கு ஏற்படுவதில்லை. அது எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வருகிறது? உபாகமத்தின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. கால் வீங்கவும் இல்லை. நம்ம நினைக்கிறோம் இந்த வனாந்திர வழியா நான் நடந்து போறதுனால எனக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதனால இந்த பிரச்சனைனால நான் தளர்ந்து போயிட்டேன், இந்த போராட்டத்தினால நான் தளர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னா, ஒரு தளர்ச்சி நீங்க பார்க்கிறீங்க என்று சொன்னா, ஒரு உஷ்ணத்தை நீங்க பார்க்கிறீங்கன்னு சொன்னா, தரிசனம் கீழே இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இந்த வனாந்திரத்தின் வழியா 40 வருஷம் நடந்து வந்தீங்களே, உங்க வஸ்திரத்தை பாருங்க, அது வெளுத்து போனதா, பழையதாய் போனதா? ஆவிக்குரிய வஸ்திரத்தை பாருங்க, அது வாடி வதங்கி விட்டதா? இல்ல, அது பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. உங்க கால்கள் வீக்கம் கண்டு அல்லது உங்கள் கால்கள் வலி வேதனையினால் துடைத்துக் கொண்டிருக்கிறதா? இல்லை, கால்கள் வீங்கவில்லை. அப்படி என்றால் கர்த்தர் அனுமதிக்கிற பாதையின் வழியா நீங்கள் கடந்து போவீர்கள் என்றால் அது உங்கள் சரீரத்தில் பலவீனத்தை அல்ல, பலத்தை கொண்டு வரும். பல சமயத்தில் நாம் பார்க்க வேண்டிய முறையில் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறதில்லை, தியானிக்க வேண்டிய முறையில் நாம் தியானிக்கிறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தையில் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த பாதையின் வழியா கடந்து போறதுனால எவ்வளவு அலைச்சல் எனக்கு. அந்த பாதையை கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். எதற்காக? பரம தரிசனம், விசுவாச வாழ்க்கை இரண்டையும் கற்றுத்தருவதற்காக. அப்ப அதை பார்க்க கற்றுக்கொண்டுட்டீங்கன்னா உங்க வஸ்திரம் பழையதா போகாது, கால் வீங்காது, இன்னும் வேகம் வரும், இன்னும் உற்சாகம் வரும், இன்னும் கர்த்தரண்டைகளை நெருங்கி சேர நாம் துடித்து கொண்டிருக்க ஆரம்பிப்போம். பாருங்க, ஏனென்றால் பல சமயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த வனாந்திர பாதையின் வழியா நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த வனாந்திர பாதையின் வழியா நடந்து வரும் பொழுது கண்களை சுற்றி அப்படி ஏறெடுத்து பார்க்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தா மோவாப் தன்னுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டு விட்டார், ஏதோமியர்
தங்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு விட்டார்கள். அம்மோனியர் என்று சொல்லி மற்றவர்களெல்லாம் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டாங்க. உடனே தேவ ஜனங்களுக்குள் ஒரு எண்ணம், இந்த ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு வனாந்திரத்தை கடந்து போனாங்களா? இல்லையே. சர்வ சாதாரணமா தங்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளவில்லையா? தேவனை ஆராதிக்கிற நாங்கள் மாத்திரம் எங்கள் காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு ஒரு கடினமான பாதையின் வழியாய் கடந்து போய் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவ ஜனங்களுக்குள் ஒரு எண்ணம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. ஏதோமியன் எந்த வனாந்திரத்தை கடந்து போனான், ஆனால் ஒரு சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொண்டானே. உலக மனுஷன் இந்த காரியத்தை சுதந்திரிப்பதற்காக என்ன கஷ்டப்பட்டான்? ஒரு கஷ்டமும் படல, சர்வ சாதாரணமா அவனுக்கு கிடைத்தது. ஆனா எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா எவ்வளவு நாங்கள் சிரமப்படுகிறோம். ஒரு வனாந்திர பாதையை ஊடுருவி கடந்து போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஏன் அவரை நேசிக்கிற எங்களுக்கு இப்படி வைத்திருக்கிறார் என்று சொல்லி தேவ ஜனங்களுக்குள் ஒரு பெரிய கேள்விக்குறி. சிரமில்லாமல் பெற்றுக்கொண்ட புறஜாதிகளை பார்க்கும் பொழுது சிரமப்பட்டு கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அவர்கள் விசேஷித்தவர்களா அல்லது நான் விசேஷித்தவனா? தேவஜனமே, ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவங்க சிரமம் இல்லாமல் பெற்றுக்கொண்டிருக்கலாம், எந்தவித கஷ்டமும் படாம ஒரு காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? நீங்களும் நானும் தான் விசேஷமானவர்கள். வாசியுங்கள், லேவியர் ஆகமத்தில் 26வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். கர்த்தர் சொல்றார் பாருங்க. கஷ்டம் இல்லாம சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட ஏதோமியர் மத்தியில் என் வாசஸ்தலம் இல்ல, வனாந்திரத்தை ஊடுருவி கடந்து வந்து கொண்டிருக்கிற என் ஜனம், நான் நினைத்த பிரகாரம் நடந்து வந்து கொண்டிருக்கிற என் ஜனம், இவர்கள் மத்தியில் என் வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன். தொடர்ந்து வாசியுங்கள். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். உங்கள் தேவனாயிருப்பேன். கர்த்தர் சொல்றார் பாத்தீங்களா? என் வாசஸ்தலத்தை நான் உங்கள் நடுவிலே ஸ்தாபிப்பேன். இந்த வனாந்திரத்தின் வழியா நீங்க கடந்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டீங்க. நான் இப்பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்பதனால் அதுக்கு மகிமை இல்லை. அதுல என்னுடைய வாசஸ்தலம் நாட்டப்பட போகிறது. நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறேன். இதுதான் ஐயா மற்றவர்களுக்கு நமக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம். மோவாபியன், அம்மோனியன் எந்தவித கஷ்டமும் படாமல் ஒரு சுதந்திரத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறான். ஆனா தேவ ஜனங்கள் ஒரு வனாந்திரத்தில் ஊடுருவ நடந்து அப்படியே கடந்து போய் சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்றார், ஏதோமின் மத்தியில், அம்மோன் புத்திரர் மத்தியில் நான் தங்கி இருக்கவில்லை, மாறாக என் ஜனங்களுக்குள் உலாவி நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணுகிறேன். இன்றைக்கு இதை பார்க்கிற அம்மோனியன், மோவாபியன் என்ன செய்வான் தெரியுங்களா? நான் பெற்றுக்கொண்ட சுதந்திரம் எனக்கு தேவையில்லை, நானும் வனாந்திர வழியா வரேன், இதே வனாந்திர வழியா வந்து அந்த பிரசனத்துக்குள்ள நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கடந்து வர ஆரம்பிப்பான். இன்னைக்கு பல சமயத்தில் நம் ரகசியங்களை புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வைத்திருக்கிற காரியங்களை நாம் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கிறது இல்லை. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த காலை வேளையிலே கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். நாம் பல சமயத்தில் என்ன நினைக்கிறோம்? இந்த தோல் மேல் இருக்கிற இந்த சிலுவையினால் தான் என்னால் வேகமாய் நடக்க முடியவில்லை, என்னால் இந்த காரியங்களை சரிவர செய்ய முடியவில்லை என்று சொல்லலாம் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சிலுவை இருக்கிறதினால் தான் நீ சீராக நடந்து கொண்டிருக்கிறாய். இந்த சிலுவை இருக்கிறதினால் தான் நீ பரம தரிசனத்தை உடையவனாய் இருக்கிறாய். இந்த சிலுவை உன்மேல் இருக்கிறதினால் தான் என் பரம சிந்தை உன் வாழ்க்கையிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது இல்லாமல் இருக்கும் என்றால், ஒருவேளை மோவாபியனை போல, அம்மோனியனை போல நீ உன் சுதந்திரத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கலாம், ஆனால் என் பிரசனம் அங்கு இருக்காது. இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகும்பொழுதுதான் அங்கு பிரசனம், தேவனுடைய மகிமையான பிரசனம். பாருங்க, மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். லேவியர் ஆகமத்தில் 26வது அதிகாரத்தில் 11 மற்றும் 12வது வசனத்தை வாசியுங்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்க என் பாதையில நீங்க நடந்து வாங்க. ஒரு ரகசியம் முடிவில் உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து இளைப்பாறிடுவீங்க. உங்களுக்காக உங்க பாளையத்துல நான் உலாவி கொண்டிருப்பேன். அதுக்கப்புறம் நான் உலாவி கொண்டிருக்க ஆரம்பிப்பேன்.
இன்றைக்கு நீங்க உலாவ ஆரம்பிங்க. நான் நியமித்த பாதையில நீங்க நடந்து வர பழகுங்க. அதுக்கு பின்பாக நீங்க ஒரு ரகசியத்தை பார்ப்பீங்க. நீங்க இளைப்பாற ஆரம்பிப்பீங்க. உங்களுக்காக நான் நடந்து கொண்டிருப்பேன். உங்களுக்காக நான் காரியங்களை தீவிரமாய் செயல்படுத்துவேன். காரணம் என்ன? என் ஜனம் தான் நியமித்த ஒரு பாதையில் கடந்து போகவில்லை. தன் மனசும் மாமிசமும் விரும்பின பாதையில கடந்து போகவில்லை. என் சிந்தையில் வெளிப்பட்ட பாதையில கடந்து போனது. நான் நியமித்த வனாந்தரத்தில் ஊடுருவி கடந்து வந்ததினால் என் ஜனங்களுக்குள் நான் உலாவிக் கொண்டிருப்பேன். நான் தங்கி இருப்பேன், வாசம் பண்ணுவேன். கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. உலகத்துல பெரிய பெரிய கோடீஸ்வரன் இருக்கலாம், ஆனா எந்தவித கஷ்டமும் இல்லாமல் காரியங்களை பெற்றுக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை அவங்க தகப்பன் தாயார் மிக கடினப்பட்டு சொத்து சுதந்திரத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க. அவங்க பிள்ளைங்க இப்ப மனரமியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனா அவர்களுக்குள் இல்லாத தேவ பிரசனம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய மனிதன் எவ்வளவு விசேஷமானவன். தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற அந்த பாதை எவ்வளவு ஆச்சரியமான ஒரு பாதை. இந்த பாதையில் இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். கர்த்தருக்கு சித்தமான அதை வர இருக்கிற நாட்களில் நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற சுமைகள், நெருக்கங்கள், அவைகளை தூக்கி கொண்டு கர்த்தரை பின்பற்ற ஆரம்பியுங்கள். உங்கள் சிந்தையில் ஒரு மறுரூபத்தை கர்த்தர் கொண்டு வர ஆரம்பிக்கிறார். மகிமையான தரிசனத்துக்கு நேராய் உங்கள் கண்கள் மேலே எழும்ப ஆரம்பிக்கிறது. தேவனை சார்ந்திருக்க நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். இந்த வனாந்திரத்தின் குறைவின் மத்தியில் ஆண்டவரை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். ஆண்டவரை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். எல்லா விதத்திலும் குறைவுகள், நெருக்கங்கள் எல்லாம் வரும் பொழுது உடனே கர்த்தர் மீது நீங்கள் அப்படியே சாய்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். விசுவாச வாழ்க்கையை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். பாருங்கள், நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.